பக்கத்துலயே உட்காந்துருக்காளே, நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. முதல்ல இவளை இங்கிருந்து கிளப்பணும். என்ன பண்ணலாம்? மீனாட்சி, நீ இப்படி உட்காராம ஒரு 100 அடி தள்ளி போய் அப்படி உட்காந்தா என்ன? ஏன் இப்படி உட்காந்தா என்ன? இல்ல மீனாட்சி, இந்த யாமினி எனக்காக சமைக்க போறான்னு கேள்விப்பட்டதுக்கே நீ பொசிட்டிவ்ல பொங்கிட்ட. இப்படி பக்கத்திலேயே உட்காந்து அவ எனக்கு பரிமாறத நீ பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட மாட்டேன்? இல்ல, அப்படி நீ டிஸ்டர்ப் ஆனா நான் டிஸ்டர்ப் ஆவேன், நான் டிஸ்டர்ப் ஆனா நம்ம ஜட்ஜஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. நம்மளோட சுயநலத்துக்காக அடுத்தவங்க வேலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா? நெவர். அதான் மீனாட்சி சொல்றேன், போய் அப்படி உட்காரு பாப்போம். என்ன பிரெயின் வாஷ் பண்றியா? ஐயோ, பிரெயின் வாஷும் பண்ணல, ஒயிட் வாஷும் பண்ணல. நான் நிலவரத்தை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன் மீனாட்சி. பாரு, என்ன புரிய வச்சாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் காலி பண்ண மாட்டேன். டாட். ஐயோ, கிளம்ப மாட்டாளே. ஜட்ஜஸ் சொல்லுங்க ஜட்ஜஸ், இப்படி உட்கார்ந்திருந்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது? ஆமா மேடம், நீங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அவங்க டிஷ்ஷை பிரசன்ட் பண்றதுக்கும் அவர் சாப்பிடறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க மேடம். அட, எதுக்கு கொஞ்சமா தள்ளி போய்கிட்டு? அப்படியே காத்தாட எங்கேயாவது தூரமா போய் நிக்கலாமே. அதுவும் சரிதான். நைஸ் ஜட்ஜ். அதான் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்கல்ல, போ மீனாட்சி. என்னை துரத்தி விட்டுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. அங்க நின்னு உன்னையே தான் பாத்துட்டு இருப்பேன். ஏதாவது சேட்டை பண்ண பாரு. பண்ண மாட்டேன் மீனாட்சி, பண்ண மாட்டேன். யூ கோ, யூ கோ. அப்பாடா, ஒரு வழியா இடத்த காலி பண்ணிட்டா. தப்பிச்சடா சரவணா. Hi Saravan. வாங்க வாங்க. வாங்க யாமினி. Hi. Now you can present your dish. Thank you sir. சரவணா, உனக்காக இந்த டாஸ்க்ல நான் ஸ்பெஷலா என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம். என்ன சமைச்சிட்டு வந்திருக்கீங்க? பேம்பு பிரியாணி. எது, பாம்பு பிரியாணியா? டேய், இது பேம்பு பிரியாணி. மூங்கில் தண்டுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி சமைச்ச பிரியாணி. எப்படி? ஓஹோ, பாரு. ஓ. ஆஹா, இன்னொரு பிரசன்டேஷன், இன்னொரு வாசம். உனக்காக நானே யோசிச்சு கிரியேட்டிவா பண்ணது. அது சரி, உள்ளுக்குள்ளார வெறும் குஸ்கா மட்டும்தானா, இல்ல 1-2 பீஸுகள் ஏதாவது தெரியுமா? 1-2 பீஸா? உள்ள இருக்கிற எல்லாமே பீஸ் தான்டா. இங்க பாரு. பாத்தியா? பாக்குறேனே பாக்குறேனே, எனக்காக பலியான பக்கி பயலுக எல்லாரையும் பாக்குறேனே. சரி, ஆக்காமை. இது ஆவா? ஊட்டி விடணும்ல, ஆக்காமை. மீனாட்சி பாத்துக்கிட்டு இருக்கா யாமினி. ஊட்டி வரைக்கும் போய் டூயட் பாடணும்னு கண்ட கனவை இப்படி ஊட்டி விட்டு காலி பண்ணிடாதடி. நீ வச்சிரு, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. நல்லா கொளுத்த கோழிக்கறியா இருக்க யாமினி. ஐயோ, இவ வேற ஒரு பக்கம் பாக்குறாளே. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா ஏதோ டென்ஷன் ஆயிடுவாளோ. சரி, சமாளிப்போம்.